வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. உங்கள் வீட்டில தெய்வ நடமாட்டத்தை நீங்கள் உணர முடியுமா? என்ன சார், தெய்வம் காட்சி கொடுத்துருமா? தெய்வம் பார்க்குமா? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஃபீல், அதுதான் ஸ்பிரிச்சுவல். உணர்வு தான் கடவுள், உணர்வு தான் தெய்வீகம். சந்தோஷமா இருங்க, நல்லா இருக்குன்னா அது தெய்வீகத்தை. யோகா பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், வாக் பண்ணுறோம், பாட்டு கேட்குறோம், ஹில் ஸ்டேஷன் போகிறோம், ஃப்ளைட்டில் பறக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துட்டு வெளியில் போகிறோம், மன அமைதி. அது ஒரு தெய்வமாக நமக்கு கண்ணுக்கு புலப்படும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நறுமணம் வீசும், அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். ஒரு வீட்டில் திடீர்னு பேட் ஸ்மெல் மாதிரி என்னமோ ஒரு கெட்ட வாடை அடிக்குதுன்னு சொல்லும். இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல வார்த்தைகளை பேசும்போது எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி வருதோ அது மாதிரி தெய்வ நடமாட்டத்தை உணரக்கூடிய ஜாதகமும் சிலர் சொல்லுவாங்க. நான் போனேன்னா கோயிலில் எனக்கு கண்கள் இருந்து நீரா வழியும், கொட்டாவியா வரும், ஒரு மாதிரியா கண்மூடி உட்காரும்போது தெய்வத்தை உணர்ற சக்தி கிடைக்கும். சில நேரங்களில் நான் மெடிடேஷன் இருக்கும்போது கொலுசு சத்தம் கேட்கும், நல்ல ஒரு மைண்டில் ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு நல்ல நறுமணத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல துரியம்னு சொல்கிற இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படியே ஒரு பூத்து குலுங்குற மாதிரி என்னால் உணர முடியுதுன்னு சொல்லுவேன். இது எல்லாமே அந்த பிளானட் நமக்கு இருந்தால் தான் இது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அது எப்படி சார் தெய்வ நடமாட்டத்தை உணரக்குன்னு ஏதாவது சக்தி இருக்குன்னா, அங்கே பாருங்க, கோவில், தெய்வம், ஆன்மீகம் எல்லாமே செவ்வாய் தான் முழுக்க முழுக்க நமக்கு அது ஆரம்ப அடிப்படையை சொல்லி கொடுக்குற ஒரு பிளானட். இல்லை சார், குரு தானே ஆன்மீகத்துக்கு, கேது தானே ஆன்மீகத்துக்கு, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பிஹெச்டி மாதிரின்னு வச்சுக்குவோம். ஆரம்ப காலகட்டத்தில் தெய்வம், தெய்வ பலம், ஆன்மீகம் உணரணும்னா உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் உணர்றதுக்கு செவ்வாய் வலுத்திருக்கும். இந்த செவ்வாய் போது கேது நட்சத்திரத்திலேயோ, குரு நட்சத்திரத்திலேயோ, சூரிய நட்சத்திரத்திலேயோ, அல்லது கேதுவோடவோ, குருவோடவோ, சூரியனோடவோ சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் இவர்கள் வாக்கு தெய்வ வாக்கு. ஏய் சொன்னா அப்படியே நடக்கும் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலரெல்லாம் போய் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்தாங்கன்னா ஓஹோன்னு வந்துடுவாங்க. சிலரெல்லாம் ரிப்பன் கட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அவர் வந்துட்டு போனாலே நம்ம வீட்டில் நல்லா இருக்குப்பா, சூப்பராக நாங்கள் அவர் கூட போயிட்டு வந்தால் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, நல்லா ஃபீல் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த கிரகம் அவங்களுக்கு இருக்கும். அருமையாக அவங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி நடக்கும். இதெல்லாம் நீங்கள் உணர முடியும். அப்போ இதெல்லாம் பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் இந்த விதி, இந்த அமைப்பு இருக்கு. அப்போ முதல்ல ஆன்மீகத்தை பிள்ளையார சொல்லி போட்டு டிக் அடிச்சு தொடங்கி வைக்கிறவர் செவ்வாய் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. செவ்வாய் அப்படி வலுத்து இருக்கணும், அவர் கொடுத்துருவார். இப்போ செவ்வாயினாலே ஆன்மீக கிரகம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு பாருங்க. 4ல் செவ்வாய் இருந்தால் பக்கத்துலேயே கோயில் இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் 4ல் செவ்வாய் இருந்தால் உங்கள் தாயார் ஆன்மீகவாதியாக இருக்கும், ஆன்மீகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது இதெல்லாம் நம்ம சொல்லணும். அடுத்தது, இந்த தெய்வ நடமாட்டத்தை சாமி சாமி, கோயில் கோயில், தெய்வம் தெய்வம், பூஜை பூஜைன்னு விழுந்து கிடந்து என்றும் கடவுள், நாளை கடவுள், நாளை மறுநாள் கடவுள், கடந்த காலமும் கடவுள், பிறவி முடிந்தும் கடவுள், மோட்சத்திலும் கடவுள்னு வாழ்கிற ஆளுகள்லாம் யாருன்னா, யாருக்கெல்லாம் குரு சந்திரன் சேர்க்கையோ இவர்களெல்லாம் தெய்வத்தை உணர்ந்து தெய்வம் 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 என்று வாழ்க்கையை தெய்வத்துக்காக அர்ப்பணித்து வாழ்வோம். குரு சந்திரன் யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி. இல்லை சார், அவரெல்லாம் என் ஜாதகத்தில் குருச்சந்திரன் தான் இருக்குது அப்படியெல்லாம் இல்லையேனா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு தெய்வம், தெய்வ பலம் அவங்களுக்கு வந்தே தீரும். மாற்றுக்கிறதுக்கு இடமே கடவுளானா கோயிலுக்கே போக மாட்டேன் சார் சொல்கிற ஆளுகளும் போகும். குருச்சந்திரனுடைய பலம். ஏன்னா குரு உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம், சந்திரனோட வீட்டில் தான் உச்சமடைகிறார். அப்போ குரு சந்திரனுக்கு அவ்வளோ ஆற்றல்.
அடுத்தது செவ்வாய் சந்திரன். செவ்வாய் ஆன்மீக கடவுள், சந்திரன் மனசு, சந்திரன் ஆழ் மனசு. அப்போ எனக்கு எங்க வீட்டில் அந்த தெய்வ நடமாட்டத்தை உணர முடியும். பூ விழுவும் வச்சிருந்தோம்னா ஃபோட்டோவிலேருந்து பூ விழுவும். தெய்வம் ஏற்றி வச்சோம்னா அதில் ஒரு ஒளி தெரியும். அதில் வந்து அந்த அந்த ஒளி இயற்கையாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ஒளி தெரியும். தெய்வத்தை நான் இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுகளை கொடுக்கும் இந்த பிளானட். சிலரெல்லாம் பார்த்துருப்போம், நிறைய யூடியூப்லாம் வரும் இல்லையா, அந்த தெய்வ படத்தை உணரக்கூடிய வீடியோக்களெல்லாம் சில விஷயங்கள் போடுவாங்க. அதெல்லாம் உண்மை, அப்படிதான் இருக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவலில் தெய்வத்தை உணர்ந்து, தெய்வ நடமாட்டத்தை உணர்ந்து வாழக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது செவ்வாய் சந்திரன் சேர்க்க, குரு சந்திரன் சேர்க்க, செவ்வாய் குரு பார்வை, குரு சந்திரன் பார்வை, குரு செவ்வாய் கேது பார்வை சேர்க்க இணைவு, இது எல்லாமே தெய்வ நடமாட்டத்தை உணர முடியும். சிலர் சொல்லுவாங்க, சார் என் கஷ்டத்தை போய் நான் தெய்வத்துக்கிட்ட நின்று அழுது சொல்லுவேன் சார், அடுத்த நாள் சரியாயிடும் சார். எனக்கு ஒரு லேடி சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டம் உடம்பு வரும், ஆனால் ஆத்மார்த்தமாக ஒரு ப்ரேயர் பண்ணுவேன், ரெடியாயிரு. அந்த அம்மா ஜாதகத்தை வாங்கி பார்த்தா குருச்சந்திரன் சார். இது பேசுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை காலந்தாழ்த்தி கொடுக்கும், அது உங்கள் கர்மா கணக்கு, ஆனால் கொடுத்துரும். அந்த சிறப்பாக கொடுக்கும். 10 வருஷம் கழிச்சாவது கொடுத்துரும். நாளைக்கு ரிட்டர்ன், இன்னைக்கு ப்ரொமோஷன் வருதுல்ல, அந்த மாதிரி இப்படியெல்லாம் கொடுத்து உங்களை அழகு பார்க்காம அது விடாது. அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக இந்த பிளானட் எல்லாம் இருந்துச்சுன்னா இயற்கையாகவே உங்களுக்கு தெய்வ நடமாட்டத்தை, தெய்வத்தை உணரும் சக்தி. கோயிலுக்கு போனீங்கன்னா மனம் உருகி ஆத்மார்த்தமாக டெடிகேஷனாக கும்பிடுங்க. ரொம்ப டெடிகேஷனாக இருக்கும், ஆத்மார்த்தமாக இருக்கும். கும்பிடுறது வந்து அவ்வளோ ஆழமாக இருக்கும். இப்படியெல்லாம் உங்களால் கும்பிட முடியும். இதில் யாராவது அஷ்டமாதிபதி குரு சந்திரனோட சேர்ந்துருக்காங்க, இப்போ இயற்கையாக ரிஷபராசிக்கு குரு சந்திரன் சேர்த்துட்டாங்கன்னு வைங்க, அது அஷ்டமாதிபதியான குரு. இவங்க தான் இந்த அமாவாசை பூஜை பார்க்குறவங்க, பிரித்திங்கரா பூஜை பார்க்குறவங்க, எங்காவது நிறைய இந்த கிடாயெல்லாம் வெட்டி சாமி கும்பிடுவாங்களே காவல் தெய்வங்கள், அங்கெல்லாம் போய் நின்று சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குருதி பூஜை பார்க்குறது, எங்கள் நம்ம சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில், இதெல்லாம் 8ஆம் இடம் தொடர்பு இருக்கும், செவ்வாயின் தொடர்பு இருக்கும். அதனால தான் நான் யாருக்கெல்லாம் குருதி பூஜை பார்க்குறனாலும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் எழுதி கொடுப்பேன், வேறு நாளே கொடுக்க மாட்டேன். அதுக்கு அவ்வளவு பலம் செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன். ஏன்னா காலபுருஷனுக்கு 8 கூட 8ஆம் இடம் தான் பலி, குருதி, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஜாதக ரீதியாக. அப்போ அங்கே குருதி பூஜை ஃபேமஸ். அங்கே போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய திருஷ்டி தோஷம் கழியும், தொந்தரவுகள் இருந்து வெளியில் வருவாங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய அனுபவபூர்வமாக நான் பார்த்தாச்சு, சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கும் இது நடக்கும். அதனால் ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகத்தை, தெய்வத்தை நான் உணர்ந்து கும்பிட்றேன், அப்படியே ஆத்மார்த்தமாக இருக்குன்னா இந்த பிளானட் ஒரு காரணமாக இருக்கும். இது பொது கருத்து. இதை நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிற செய்திகளை தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு நீங்கள் நகரலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.